ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, மனசையே வென்றோன்னா உலகத்தையே எப்படி வெல்றது, மனதை வென்ற உலகத்தை வெல்ல முடியுமா, அது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. இந்த பிராமண சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராமணன்னாலே ஆன்மீக சக்திகளுக்கு முழுமையான அதிகாரி. இப்போது ஒவ்வொரு ஆன்மீக குழந்தைக்கும் அப்பா ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக சக்தி அடைவதற்கு எல்லாருக்குமே முழு அதிகாரமும் இருக்குது. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எல்லாருமே அப்பாவோட குழந்தையாக இருக்கிறதுனால அதை பிராப்தியாக அடைஞ்சிட்டிங்க. ஆனால் பிராப்தி சொரூபமாக எந்த அளவுக்கு ஆகியிருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. இப்போது அது எல்லாத்தையும் அப்பா பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிராப்தியாக கிடச்சிருச்சு, ஆன்மீக சக்தியை அடையிறதுக்கு பிராப்தியாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அந்த பிராப்தி சொரூபமாகவே எப்பயுமே உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுது அப்படின்றத பற்றி அப்பா பார்த்துட்டு இருந்தார். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களை நான் ஆன்மீக குழந்தைன்னு புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் ஒரு ஆத்மா தான் அப்படின்னு எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் அப்பாவுக்கு தினமும் ஆன்மீக தந்தை கூறும் அன்பு நினைவுக்கு கைமாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்பா அன்பு நினைவுகள் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு கைமாறாக நீங்கள் உங்கள் வாய் மூலமாகவோ இல்லைன்னா மனசால் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கத்தை தெரிவிக்கிறீங்க, மனசால் பண்ணுறீங்க. ஸோ இதோட ரகசியம் என்னன்னா, டெய்லியும் ஏன் அப்பா இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காரு, ஆன்மீக குழந்தையே ஆன்மீக குழந்தையே உனக்கு நான் அன்பு நினைவுகள் கொடுக்குறேன் அப்படின்னு ஏன் அப்பா டெய்லியும் சொல்லிகிட்டே இருக்காருன்னா, நீங்கள் ஆன்மீக சக்தியின் உண்மையான சொரூபத்தின் நினைவு உங்களுக்கு படுத்தணும். அப்பா அப்பாவோட வேலையே என்னென்னா, நீங்கள் ஆன்மீக சக்திகளை உண்மையான சொரூபத்தை நினச்சி பார்க்கணும், உங்களோட சொரூபமே. ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷமே ஆன்மீகம். அதாவது நம்ம ஆன்மீகம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆன்மீகம்னா கோயிலுக்கு போய் கும்பிடுறது, இதெல்லாம் ஆன்மீகம். யாத்திரை போகிறது அது பக்தி. ஆன்மீகம்னாலே நான் ஒரு ஆத்மான்னு உணர்ந்துட்டு இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஸ்பிரிட்டை நம்ம உணர்றது, நமக்குள்ளே அவ்வளோ சக்திகள் இருக்கிறத, அந்த ஆத்மாவோட சக்தியை உணர்றது தான் ஆன்மீகமே. ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, இந்த ஆன்மீக சக்தி மூலமாக தான் மற்றும் அனைவரையும் மாற்றமும் செய்ய முடியும். இந்த ஆன்மீக சக்தி உங்களுக்குள்ளே அதிகமாக ஆக தான் உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் நீங்கள் செய்வீங்க, மற்றவர்களையும் நீங்கள் மாற்ற முடியும். அதுக்கு முக்கிய அஸ்திவாரமாக இருக்கிறதே இந்த ஆத்ம உணர்வு தான். இந்த சக்தியின் மூலம்தான் அநேக விதமான உலகாய பந்தனத்திலிருந்து உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஏன்னா உடல்னு நினச்சா தான் இந்த உலகிய பந்தனங்கள், ரிலேஷன், இதெல்லாம் இது ஒரு பந்தனமாக, ஒரு வலை மாதிரி நம்மளை வலையில் சிக்க வைக்கும். ஆனால் நம்ம ஒரு ஆன்மீகம், ஆத்மா, நான் ஒரு உயிர் அப்படின்னு உணரணும். இந்த உணருதல் சக்தி மூலமாக மட்டும்தான் நம்ம பந்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியும். அதுக்கு தான் அப்பா டெய்லியும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்புறம் பிராமணன்னாலே மனசை வென்றவங்க மற்றும் உலகையே வென்றவங்க. இன்றைக்கி பாப்தாதா தனது சக்தி சேனைகளை பார்த்துட்டு இருந்தார். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சக்திசாலியானவங்க. இந்த ஆன்மீக சக்தி சேனை மனதை வென்று மற்றும் உலகை வென்றவர்களாக
ஆகி இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஆகியிருக்கீங்களா? மனசையே வென்றதுனால உலகத்தை உங்களால் வெல்ல முடியுதா? அது என்ன, உலகத்தையே நம்ம எதுக்கு போய் வெல்லணும்? மனசை வென்றாலே போதும், உலகத்தையே வென்ற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பலம் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம உலகத்தை போய் வெல்லணும்? உலகத்துலேயும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசை வென்றால் தான் உலகத்தை இல்லை நம்ம காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதனால் அப்பா சொல்கிறாங்க, மனசை வென்றவங்கன்னா என்னென்னா, முதல்ல மனசில் வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்களை வெல்லணும். அதுதான் மனசை வெல்றது. நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விகாரமோ இல்லை வீணான விஷயங்கள் வருது, இல்லை பயம், கவலை ஏதாவது வருதுன்னா அதை நீங்கள் வந்து வெல்லணும், மாற்றம் செய்யணும். அப்போது அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்மளுக்குள்ளே அந்த வீணான விஷயங்களோ இல்லை ஏதாவது பயமோ கவலை ஏதாவது ஒன்று வருதுன்னா நம்ம அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும். நான் வெற்றி ரத்தின ஆத்மா, நான் என் கூட இருக்கிறவர் வந்து சர்வசக்திவான் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம வந்து பேசணும். பேசி தான் அந்த மனசை வந்து வெல்ல முடியும். இப்படி வந்து பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வெற்றி அடைந்த குழந்தைகள் தான் விஸ்வ ராஜ்ய அதிகாரிகளாக ஆக முடியும். விஸ்வத்துக்கே இப்போ நம்ம இந்த மனசை வென்று வென்று விஸ்வத்துக்கே அதிகாரிகளாக ஆக முடியும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, மனசை வென்றவங்க தான் உலகையே வென்றவர்கள்னு பாடப்பட்டிருக்கு. இப்போது நமக்கு உலக ராஜ்யம் கிடைக்காது, ஆனால் அடுத்து நமக்கு வந்து விஸ்வமே, அதாவது உலகமே. இப்போது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு அரசாங்கம் இருக்குது, இன்னொரு இதுக்கு வேறு மாதிரி இருக்குது, ஸ்டேட்டுக்கு மாறுது இந்த மாதிரி. ஆனால் நம்ம உலகத்துக்கே எஜமானராக ஆகணும்னா இப்போது நம்ம மனசை வந்து வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் அந்த அளவுக்கு சங்கல்ப சக்தி, அதாவது மனசின் மீது தனது அதிகாரத்தை நீங்கள் எல்லாருமே செலுத்துறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு தான், நீங்கள் எந்த அளவுக்கு இப்போது உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு வெற்றி அடைகிறீங்களோ, அந்த மனசுக்கு நீங்கள் அதிகாரம் செலுத்துகிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்கள் விஸ்வ ராஜ்ய அதிகாரிகளாகவும் ஆக முடியும். நீங்கள் கொஞ்சோண்டு பெர்சன்டேஜ், அதாவது 50% தாங்க எங்களால் வெல்ல முடியுது, மீதி 50% இந்த மனசு வென்றுது அப்படின்னா 50% தான் நம்ம ராஜ்யமும் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்பா வந்து இன்றைக்கி சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாயை வந்து மனசில் தான் வருது. அந்த மனசை வெல்றதுக்கு தான் நம்ம டெய்லியும் முரளி படிக்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே படிக்கணும். அதாவது யோகா பண்ணிவிட்டு நம்ம அப்பாவோட நினைவில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு முரளி கேட்குறது, இது எல்லாமே எதற்காகன்னா நம்ம மனசை வெல்லணும். முரளி ஃபஸ்ட்டு காலையில் படிக்கிறோம் இல்லை கேட்குறோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம தாரணை, அப்பா என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதை மனசில் வந்து நம்ம விச்சார் சாகர் மந்தன் பண்ணணும், புத்தியில் வந்து அதை ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் தாரணை பண்ணணும். இன்றைக்கி அப்பா வந்து இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு, நம்ம மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா ஏதாவது நம்ம உதவி செய்யணும். நம்ம மற்றவங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கணுன்னா ஏதாவது ஊக்கம் உற்சாகம் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி தாரணை செய்யணும், ஆத்ம உணர்வில் இருந்து அப்பாவை நினைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தாரணைக்கு கொண்டு வரோம், ப்ளஸ் சேவை செய்கிறோம். இதெல்லாம் பண்ண என்ன நடக்கும்னா நம்ம ஈஸியாக மனசை வெல்ல முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும், சரீரத்தை விடுற வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன தான் வந்து இந்த மாயா வந்து கீழே தள்ளி விட்டாலும், எவ்வளோ தடவை தான் இப்போ தோத்தே போனாலும் பரவாயில்ல, ஆனால் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாயாவே வந்து களைப்படையணும். அப்பா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சியை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக இந்த மனசை வந்து வெல்ல முடியும். இந்த மாதிரி இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம்.
3/4/2025 பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானது. இந்த இனிய மரத்திற்கு தான் புழு பூச்சிகள் வருது. புழுக்களை நீங்கள் அழித்து விடுவதற்கான மருந்து வந்து மன்மனாபவ. அப்பா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பாஸ் வித் ஹானர் ஆகக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு பாடத்தில் மட்டும் இல்லை, அனைத்து பாடங்கள்லேயும் முழு கவனம் வந்து செலுத்துவாங்க. ஸ்தூல சேவையின் பாடம் கூட நன்றாக உள்ளது. அப்பா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக கூட வந்து சேவை செய்யுங்க, அதுவும் நல்ல உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். ஏன்னா அதனால் நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது. ஆனால் அதோட கூட ஞானமும் வேணும். ஞானம் இல்லாமல் அதை ஜெயிக்க முடியாது. ஸோ ஞானம் வேணும். ஞானம் இருக்குன்னா நல்ல நடந்துக்கணும், நடத்தை வந்து நல்லா இருக்கணும், தெய்வீக குணங்களும் இருக்கணும். ஏன்னா அதில் தான் முக்கிய கவனம் கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப யாருக்கும் பிடிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. ஞானம் யோகம் முழுமையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பாஸ் வித் ஹானர் ஆக முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பாடல் என்னென்னா, அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. குழந்தைகள், நீங்கள் என்ன கேட்டீங்க? குழந்தைகளுக்கு யாரிடம் இப்போ மனசு வந்து ஈடுபட்டிருக்கு? வழிகாட்டி கைடு மேலே தான் நம்மளோட எல்லாரோட மனசும் வந்து இருக்குது. ஏன்னா அவர் தான் வழி காமிச்சு நம்மளுக்கு வந்து வழி காமிக்கிறாரு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி. அதனால தான் கேட் வே டு ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுது. சொர்க்கத்தின் கதவு எப்போ திறக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து இது நரகமாக இருக்குது. அப்போது சொர்க்கத்தோட கதவு எப்போ திறக்கும்? இதை நீங்கள் குழந்தைங்க, நீங்கள் இப்போ எல்லோரும் தெரிஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு சதா அந்த குஷி இருக்குது. நம்ம இப்போ சொர்க்கத்துக்கு போக போகிறோம், அதோட கேட் ஓப்பன் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நரகம் வந்து மோசமாக முடிய போகுது. மனிதர்கள் வந்து சொர்க்க வாசல் திறக்குதுன்ட்டு அதுக்கு மேலே கண்காட்சி என்னென்னமோ பண்ணுறாங்க, சித்திரங்கள்லாம் கூட உருவாக்குறாங்க. ஆனால் பாபா என்ன கேட்குறாருன்னா, இந்த சித்திரங்களுக்குள்ளேயும் இந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை வந்து நீங்கள் உருவாக்குங்க. இப்போ நீங்களும் வந்து நிறைய சித்திரங்கள் இருக்குது புரிய வைக்கிறதுக்கு. இந்த சிருஷ்டி சக்கரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சிருஷ்டி சக்கரத்தை வந்து நீங்கள் அதன் மூலமாக புரிய வைக்கலாம். ஏன்னா அதில் சிருஷ்டி சக்கரத்தில் வந்து இந்த தெளிவாக இருக்குது. மேலே வந்து இந்த சங்கமயுகம் இருக்குது, அப்புறம் நரகத்தினோட அந்த வாசல், இந்த பக்கம் வந்து சொர்க்கத்தோட வாசல், எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த சிருஷ்டி சக்கரத்தில். சாந்தி தாமத்திற்கு எல்லாருமே இப்போ போகணும், அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிருஷ்டி படத்தில் வந்து எல்லாம் தெளிவாக இருக்குது. அப்புறம் திருமூர்த்தி சிவபாபா, ஸோ இந்த திருமூர்த்தி படத்துலேயும் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. பிராமணர்கள் பிரம்மா மூலிமா படைக்கிறாரு, விஷ்ணு மூலிமா ஸ்தாபனை, அப்புறம் சங்கர் மூலிமா அழிவு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தெளிவாக வந்து எல்லாருக்கும் புரிய வைங்க. நீங்கள் எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றத அப்பா வந்து இன்றைக்கி நமக்கு வந்து சொல்லித்தராங்க. நம்ம நல்லபடியாக இந்த சிருஷ்டி சக்கரத்தை வச்சு புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த ஏன்னா இப்போது ஹிந்தி தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் கூட வைக்கலாம், பேர் வந்து வைக்கலாம். இந்த இதுக்கு வந்து மேலாக்கு வந்து நீங்கள் கேட் வே டு ஹெவன். ஏன்னா ஆங்கிலமும் நல்லா தான் இருக்குது, அந்த வார்த்தை கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் ஹிந்தி வந்து ஆக்சுவலாக நல்ல மொழி. ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த இந்தியாவோட மொழி. ஆக்சுவலாக இந்தியான்றதே கூட வந்து தவறான ஒரு பேர் தான். ஹிந்துன்றதுனால இந்தியான்னு வச்சுட்டாங்க, இந்துஸ்தான் அப்படின்றதுனால இந்தியா.
இல்லைனா வந்து இந்த மாதிரி பேர்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையாக இந்த இந்தியான்னு நம்ம சொல்ல முடியாது. இதற்கு பேர் வந்து பாரதம், பாரத கண்டம், பாரதம் கூட சொல்கிறாங்கல்ல. இந்த மகாபாரதம் மிகப்பெரிய ஒரு பாரதமாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் அந்த யுத்தம் மூலமாக இப்போ மீண்டும் மிகப்பெரிய ஒரு பாரதமாக ஆகப்போகுது. அந்த இடத்துல வந்து ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் எல்லாமே ஒன்றா இருக்கும். ஒரே மொழி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே இப்போ ஸ்ரீமத் படி நடந்து போயிட்டே இருங்க. இப்போது டாக்டர் யாராவது இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டாக்டரை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி பகவான் இப்போ வழி காமிக்கிறாருன்னா அவங்கள யாரை ஆக்குவார்னா பகவான் பகவாதியாக ஆக்கிடுவார். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு தகுதியான பகவான் பகவதியாக ஆயிட்டிருக்கீங்க. ஸோ பிரம்மத்தில் வந்து எதுவுமே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம் இருக்குது, மேலோலகத்தில் சொர்க்கம் இருக்குது, கீழோலகத்தில் நரகம் இருக்குது. அப்போது நடுவில் நம்ம எங்கே இது என்ன மாதிரி உலகம், இது எதுவுமே இல்லையா அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. சொர்க்கமும் இதே உலகம்தான், நரகமும் இதே உலகம்தான். இப்போ பழசானதுனால நரகமாக இருக்குது, புதுசாக ஆகும் போது சொர்க்கமாக மாறிடும். ஸோ அப்போ சொர்க்கமாக மாறணுன்னா அது இன்னும் 40,000 வருஷம் இருக்குங்க கலியுகம் முடியறதுக்கு. அப்போது எவ்வளோ காரிருளில் இருக்காங்க. இன்னும் 40,000 வருஷம்லாம் இந்த உலகம் எப்படி தாங்குமா? இப்போவே அங்கேயும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சாப்பாடுக்கு பிரச்சனை, எல்லாத்துக்கும் வந்து இப்போது டேக்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் இது யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஆனால் குழந்தைங்கள், நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா வந்து நம்மளை வந்து சொர்க்கத்துக்கு தகுதியானவராக மாற்றிட்டுருக்காரு, குணவானாக ஆக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மளோட முக்கியமான கவனமே என்னென்னா, நம்ம இப்போது தூய்மை ஆகணும், சதோ பிரதானமாக ஆகணும். பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளே நீங்கள் ஆத்மான்னு ஃபஸ்ட்டு உணர்ந்து நல்லபடியாக உணருங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் உடனடியாக பாபாவை நினைக்கிறது. அது பண்ணாமல் ஆத்மான்னு தன்னை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அந்த ஆத்மாவாகிய என்ன ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதிகமாக உணரணும். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உணர்ந்துக்கிட்டே இருக்க அப்போ ஈஸியாக நமக்கு வந்து அப்பாவோட அந்த நினைவும் கனெக்ஷன் கிடைக்கும். அப்பா கிட்டேருந்து அந்த சக்திகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் எந்த காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் நினைவில் இருக்கணும். இப்போ நாயகி வந்து நாயகனும் வந்து அவங்களும் வந்து எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அவங்கள நினைவாகவே இருப்பாங்க. பக்தியில் கூட இதை பற்றி நிறைய பாட்டெல்லாம் வந்து பாடியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பக்தியில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி மாலையை உருட்டுறது அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த கோயிலுக்கு போய் அங்க பிரதேசம் பண்ணணும், அது இதுன்னு எதுவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு நீங்கள் நினைவு தான் பண்ண போகிறீங்க. அப்போ நினச்சி பார்க்க போகிறீங்க. அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சதோப்பிரதானமாக ஆகிடுவீங்க. உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு டைம்லையாவது இப்போ வந்து என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு அந்த இதில் இருப்பாங்க. ஆனால் வந்து எதுவுமே இல்லாத டைமில் அவங்களுக்கு துக்கம் அதிகமாக இருக்கும் போது கடவுளே என்னை காப்பாற்று, ஓ காட்ஃபாதர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் கூட வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக நடந்துருச்சு, அவங்களோட காரியம்லாம் நல்ல விதமாக நடக்குது அப்படின்னா கூட அவங்க மனசில் இருந்து வருது தேங்க் காட் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருமே எல்லா ஆத்மாக்களுக்கும் அவங்களுக்குள்ளே வந்து ஆள் மனசில் வந்து இறைவன் மேலே அன்பு இருக்குது. அதனால தான் அவங்க ரொம்ப துக்கத்துக்கு வரும்போது மனிதர்களை கூப்பிடாம கடவுளே என்னை காப்பாற்று, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, என்னை மன்னிச்சுட்டு என்னை காப்பாற்று
அப்படின்னு எல்லாருக்குமே மனசார இறைவன் பக்கம் போகுது. அப்போது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும்ல. அவர் யார்? வேறு யாரோ கிடையாது. வேறு யார்கிட்டையும் நம்ம கூப்பிட மாட்டோம். நமக்கு உண்மையான நெருக்கமான ஒரு சொந்தம் சிவத்தந்தை. அதனால தான் அவரை வந்து நம்ம கூப்பிடுறோம். அவருக்கு பேர் வந்து நிறைய பேர் இருக்குது. சிவன், அல்லாஹ், கர்த்தர், இந்த மாதிரி காட்ஃபாதர், என்னென்னமோ நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் ஒருத்தர் தானே. எல்லாரும் அந்த ஒருத்தரை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாரோ அதையே கேட்டுட்ருக்கீங்க, படிக்கிறீங்க. அப்போது ரொம்ப குஷியாக வந்து நீங்கள் இந்த உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாலியாக வந்து படிக்கணும். அந்த ரொம்ப குஷியாக வந்து இந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடவுளே எனக்கு நேரடியாக வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதுவும் என்ன மாதிரி ஆக்கிட்டுருக்காரு. என்னையும் ரொம்ப உயர்ந்த, ரொம்ப மரியாதைக்குரிய, பூஜைக்குரிய ஆத்மாவாக என்னை மாற்றிட்டுருக்காரு அப்படின்னு அந்த போதையில் இருக்கணும். இந்த ஸ்ரீநாத் கோயிலில் கூட வந்து போகு வைக்கிறாங்க. அது சாப்பிட்றது என்னமோ பூஜாரிகள் தான். இது ஆனால் வந்து கடவுளுக்கு பிரசாதமாக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பக்தி வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து உண்மையாக நம்ம இறைவனுக்கு சக்திகள், அதாவது அந்த போகுக்கு வந்து சக்தி கொடுக்குறோம். அவரோட சக்திகள், அவரும் இங்கேயும் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அவரோட சக்திகள் அவர் வந்து கொடுக்குறாரு. ப்ளஸ் அந்த வாசனையை வந்து அவர் இது பண்ணுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் அப்பா என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எல்லாருமே மிகவும் இனிமையானவராக ஆகுங்க. ஏன்னா ரொம்ப இனிமையாக இருக்காங்க அப்படின்னா அந்த இனிமையாக இருக்கிற இடத்துல தான் வந்து பூச்சிகள், புழுக்கள்லாம் வரும், கிருமிகள். இந்த இனிமையாக இருக்க அந்த இதெல்லாம் வரும். ஆனால் வந்து நம்ம இனிமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சக்திசாலியாக இருக்கணும். அதற்கு வந்து அப்பாவோட நினைவு, அந்த சக்தி வேணும். இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நல்லவங்களாக இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து எல்லாருமே வந்து ஏமாற்றுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, ரொம்ப சக்தியும் இருக்கணும். ஆத்மாவுக்கு வந்து அப்பாவோட நினைவு மூலமாக தான் சக்தி கிடைக்குது. அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் இனிமையாக எல்லார்கிட்டேயும் அன்பாக நடந்துக்கோங்க. ஆனால் சக்திசாலியாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து யார் கூட பேசினாலும் அன்போடு வந்து பேசுங்க. ஏன்னா இது நரகமாக இருக்குது. எல்லா பக்கமும் முள்ளாக வந்து குத்துறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அன்பாக நடந்துக்கோங்க. உங்களுக்குள்ள பரிவாரத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப அன்பாக, ரொம்ப குஷியாக வந்து ரொம்ப பால் பாயாசம் மாதிரி அப்படி ஸ்வீட்டாக இருங்க, ரொம்ப ஜாலியாக அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒருபோதும் பிராமண பரிவாரத்தில் எந்த ஒரு பலகீனமான ஆத்மாக்களையும் நீங்கள் பலவீனமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இரக்கம் உள்ள விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளாகிய நீங்கள் வந்து உங்களோட வாயிலிருந்து சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுபமான வார்த்தை அதை வந்து வெளிப்படுத்தணும். உள்ளம் உடைந்து போகிற மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. யாராச்சும் பலவீனமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு பிரேரணையோ கல்வியோ நீங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள சக்திசாலியாக ஆக்குங்க. அதுக்கப்புறமேட்டு படிப்பு அவங்க சொல்லித்தாங்க. ஏன்னா முதல்ல வந்து நிலத்தை வந்து உருவாக்கணும். தைரியம் மற்றும் மகிழ்ச்சியினுடைய உரத்தை வந்து போடணும். அதுக்கப்புறம் தான் விதையை போடணும். அப்போ தான் ஈஸியாக விதையோடுக்கான பலன் வந்து கிடைக்கும். அதனால் அப்பா சொல்கிறாங்க, இதன் மூலம்தான் உலக நன்மைக்கான சேவை வந்து தீவிரமாகிடும். அப்பா ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, பாபாவின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்ட சதா நிறைந்த தன்மையின் அனுபவம் செய்யுங்கள். அப்பாவோட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும், சதா நிறைந்த தன்மையின் அனுபவம் செய்யணும். ஆசீர்வாதத்தை எடுக்கணும் நம்ம அப்பா கிட்டேருந்து.
அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாருன்னா, சதா ஒவ்வொரு காரியத்தை செஞ்சாலும் உங்களை நீங்கள் வந்து கர்மயோகி ஆத்மான்னு அனுபவம் செய்யுங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் நினைவு மட்டும் மறக்கக்கூடாது. கர்மம் மற்றும் யோகம் ரெண்டுமே இணைஞ்சிருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து நடக்கிற ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். அப்பாவோட நினைவில் இருந்தே என்னால் நடக்க முடியுதா, நடந்து பார்க்கணும். மம்மா வந்து அப்படி தான் வந்து நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சைலண்ட் வாக்கிங் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளும் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் மீதி வேலைகளை பண்ணும் போதும் நம்மளால் வந்து அப்பாவோட நினைவுலேயே பண்ண முடியும். இப்போ நீங்கள் அது இந்த மாதிரி எப்பயுமே இணைஞ்சிருக்கீங்கன்னா அப்புறம் உங்களை யாருமே வந்து பிரிக்கவே முடியாது. எல்லா கர்மத்துலேயும் என் கூட சிவபாபா இருக்கார், பிரியதர்ஷன் என் கூட இருக்கார் அப்படின்னு நம்ம அந்தளவுக்கு நெருக்கமாக இருப்போம். இதை தான் வந்து கர்ம யோகி ஆகுங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் மூலமாக எங்களை ரொம்ப ரொம்ப இனிமையான பகவான் பகவதியாக மாற்றிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.